இந்த 41 உயிரும் சினிமா ஷூட்டிங்காக பயன்படுத்தப்பட்டது. லியோ படத்தினுடைய பழைய தயாரிப்பாளர் லலித் குமார், இவருக்கு எப்படி இந்த 500 கோடி ரூபா படத்தை தயாரிக்க முடியும்? இவர்கள் 2 பேருமே விஜயுடைய பினாமிகள். வேனுக்குள்ளே இருக்கிற லைட்டையா அணைச்சிங்க. அப்போது 4 பக்கமும் படப்பிடிப்பு குழுவினர் அந்த வண்டிக்குள்ள இருந்தாங்களா? ஓ, சீன் இருக்கையா ஜனநாயகன் படத்தை பார்த்தா தெரிஞ்சு போயிருமல்ல, நீ எப்படி இல்லாமல் இருக்கும்? அசராகார்க்கிடமிருந்து இவர்கள் தப்பவே முடியாது. என்ன நடந்தது? ஷூட்டிங் நடந்ததா? உடனே சுப்ரீம் கோர்ட் கதவை தட்டப்படுகிறது. ஏன்? எதுக்கு? ஐயோ, அவரை விசாரிக்க அதிகாரியை போடாதீங்க. அசராகார் ஐயா என் நிலத்தை ஏமாற்றி விட்டார், ஆட்டையை போட்டாரியான்னு கொடுக்குது. உடனே எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிட்டார். ஜெயலலிதாவுக்கு தகவல் போகுது. நம்ம கட்சி எம்எல்ஏவா? நம்மகிட்டேவா? இப்போ இவருடைய ஒட்டுமொத்த குடும்பம் எங்கே மாட்டிக்கிச்சு? அரசியல் வாழ்க்கையை புரட்டி போட்டு பாஜக 900 ரூபாய்க்கு எடப்பாடி ரூபாய்க்கு யாரை காப்பாற்றுறாங்க? விஜய். அதான் திரும்ப சொன்னார், உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது கரெக்டாக அடித்தார். இப்போ அசராக்காருக்கு ஓட்டையை அடப்பாரா இல்லை ஓட்டையை பெருசாக்குவாரான்னு தெரியாமல் விஜய் இப்போ முழித்து கொண்டிருக்கிறார். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். கரூர் துயரம் இன்னைய வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மீளா துயரமாக போயிட்டு இருக்கு. தொடர்ச்சியானுடைய பேச்சுக்கள் தான். விஜய் எப்போ போவார்னு எதிர்பார்த்த சமயத்தில் நேற்று முன்தினம் வீடியோ காலில் பேசியிருக்காரு. தனியார் மண்டபத்தில் வச்சு ஒட்டுமொத்த இந்த 41 குடும்பத்தையும் சந்திக்கிற மாதிரி பிளான் போயிட்டுருக்கு. எப்படியா நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இதுக்கு மத்தியில் விஜயுடைய அரசியல் செப்டம்பர் 27க்கு முன்பு கள நிலவரம் வேறு, 27க்கு அப்புறம் வேறு வேறு. 27 கள நிலவரமே விஜய் ஜனநாயகன் என்கிற சொந்த படம். சொந்த படம்னா அவரே தயாரிக்கிறார். ஓ, அப்படிங்களா? யாரை ஏமாற்றுகிறார்? நீங்கள் ஜெகதீஷ் பழனிசாமி அவருடைய பினாமி, சாதாரண ஒரு நபர். ஓ, இந்த நபருக்கு ஏது 500 கோடி? அவர் தான் தயாரிக்கிறாரு. அப்படியா? அவர் தான். இப்போ அந்த கட்சியினுடைய பொருளாளர் யாருன்னா வெங்கடேசன், அவருடைய ஆடிட்டர். அவர் ஆடிட்டர் கணக்கு பிள்ளை. இந்த கணக்கு பிள்ளை தான் கட்சியினுடைய பொருளாளர். இப்போ அதே போல தான் இந்த லோகேஷ் பழனிசாமி, கேரளா மலை அடிவாரத்தை சேர்ந்த இந்த நபர் எப்படி 500 கோடி ரூபா படம் தயாரிக்க முடியும்? லியோ படத்தினுடைய பழைய தயாரிப்பாளர் லலித் குமார், இவருக்கு எப்படி இந்த 500 கோடி ரூபா படத்தை தயாரிக்க முடியும்? இவர்கள் 2 பேருமே விஜயுடைய பினாமிகள். ஓ, விஜயுடைய பினாமிகள். இந்த படம் சொந்த படம். ஜனநாயகன் 500 கோடி ரூபாய்க்கு எடுத்து கர்நாடகாவை சேர்ந்த ஒரு பட தயாரிப்பாளருக்கு விற்றுருக்காங்க. இது வரி ஏய்ப்பு 500 கோடி. அப்பா. இப்போ இவருடைய ஒட்டுமொத்த குடும்பம் எங்கே மாட்டிக்கிச்சு? ஐடிகிட்ட மாட்டிக்கிச்சு. ஓ, பிஜேபியிட மாட்டி விட்டது. ஓ, இதை தாண்டி இப்போது இந்த அஸ்ராகார்க்க நீதிமன்ற விசாரணை, எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு இந்த விசாரணை அதிகாரியாக அவரை போட்டிருக்கு. ஆமாம். உடனே சுப்ரீம் கோர்ட் கதவை தட்டப்படுகிறது. ஏன்? எதுக்கு? ஐயோ, அவரை விசாரிக்க அதிகாரியை போடாதீங்க. ஏன்? யாருக்கும் மசியாத அதிகாரி அவர். கண்டிப்பாக. நீங்கள் 2011 ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்துருச்சு. ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்த பிறகு 6/11 திமுக அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், வட்டம், மாவட்டம், கிட்டம், வண்டு முருகன் எல்லாம் நில அபகரிப்பு வழக்கு 1 லட்சம் வழக்கு. இந்த வழக்கு அப்போ ஆட்சி அதிமுக ஆட்சி, திமுகவை சேர்ந்தவர் மீது வழக்கு பதிவாயிட்டே வருது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நில அபகரிப்பு பிரிவினா ஒரு பிரிவு உருவாக்கிட்டாங்க. அசராகாருக்கு ஏடிஎம்கே எம்எல்ஏ ரிமாண்ட் பண்ணுங்கிறார். எதுக்கு? நில அபகரிப்பு புகார். சோழவன் தான் கருப்பையா எம்எல்ஏ. ஒரு அம்மா போய் எல்லா பக்கமும் புகார் கொடுக்குது, வாங்கலை. அசராகர் ஐயா என் நிலத்தை ஏமாற்றி விட்டார், ஆட்டையை போட்டாரியான்னு கொடுக்குது. உடனே எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிட்டார். யார்? அசராகாருக்கு. ஆமாம். ஜெயலலிதாவுக்கு தகவல் போகுது. நம்ம கட்சி எம்எல்ஏவா? நம்மகிட்டேவா? யார்? ஜெயலலிதா. டிஐஜி பேசுகிறாரு, டிஜிபி ஆமாம். புகாருக்கு உண்மைத்தன்மை இருக்கு. ஜெயலலிதாவே லைனில் போகுது. ஓ, ஆளுங்கட்சி எம்எல்ஏ கைதுனா கதை எப்படி இருக்கும்?
உடனே டிரான்ஸ்ஃபர் தான். ஆமாம் ஆமாம். அந்த அம்மாட்டே அவர் விளக்கம் கொடுக்குற அம்மா இவர் நிலத்தை ஏமாற்றியிருக்கார். உண்மைதான். சட்டப்படி பார்த்துட்டேன். அந்த பெண் அபலை பெண்ணு, உங்களுக்கு ஓட்டு போட்ட பெண்ணு, உங்கள் கட்சிக்கார. இவர் ஏமாற்றியிருக்காரு, புகார் நடவடிக்கை எடுன்னு சொல்லிடுச்சு. அதில் அந்த எம்எல்ஏ அந்த அம்மா பார்க்கவே இல்லை. இப்படிப்பட்ட அதிகாரி தான் விசாரணை வளையத்தை விஜய்க்கு இருக்கிறார். கரூரில் உண்மையாகவே ஷூட்டிங் நடந்ததா? அந்த வேனுக்குள்ளே யாராக இருந்தா இல்லையா? மின்சாரம் அணைக்கப்பட்டது எங்கே? வேனுக்குள்ளே இருக்கிற லைட்டையா அணைச்சிங்க. அப்போது 4 பக்கமும் படப்பிடிப்பு குழுவினர் அந்த வண்டிக்குள்ளே இருந்தாங்களா? இப்படி பல கேள்விகளை யார் கேட்க போகிறாரு? அஸ்ராகார் கேட்க. அவங்களுக்கு 2 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள், விசாரணை அதிகாரி. இதெல்லாம் புஷி ஆனந்த் இப்போ தலைமறைவு. ஆதவ் அர்ஜுனா இப்போ டெல்லியில் பாஜகவிடம் சரண்டர். இந்த சூழலில் அஸ்ராகாருக்கு விசாரணைக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன், அஸ்ராகாருக்கு விசாரிக்கவே கூடாது, இப்படியான ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. ஆரம்பத்திலே தடை போடணும். இந்த 41 உயிரும் சினிமா ஷூட்டிங்காக பயன்படுத்தப்பட்டது. இல்லை, எப்படியா சொல்கிறீங்க சினிமா ஷூட்டிங்னா? அதாவது அந்த படத்தில் பிரம்மாண்ட தலைவராக அவர் வந்துட்டார். சீன் இருக்கையா ஜனநாயகன் படத்தில்? படத்தை பார்த்தா தெரிஞ்சு போயிருமில்ல, நீ எப்படி இல்லாமல் இருக்கும்? இவர் ஜனநாயகன், தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகன். டோன் ஷாட்டில் கட்டுற வேண்டிய பணநாயகன். 500 கோடியை வரியை ஏமாற்றி ஜெகதீஷ் பழனிசாமி, லலித் குமார் 2 பேரை வைத்து எடுத்த இந்த படம் முதல் தப்பு, முழுவதும் தப்பு. முதல் கோணம் முற்றிலும் கோணங்கிறிய. அப்போ இந்த வரி ஏய்ப்புக்கு பின்னாடி என்ன நடக்குது? சினிமா ஷூட்டிங். இப்போ இவருடைய அரசியல் வாழ்க்கையை புரட்டி போட்டு பிஜேபியில் போய் சரண்டர் ஆகி அதிமுகவில் வந்து சங்கமாக ஆயாச்சு. முதல்ல அதான் நேற்று தெளிவாக சொல்கிறாரையா, எடப்பாடி தெளிவாக சொல்லிட்டார், விஜயை பாதுகாக்க வேண்டாம், எங்கே அதிமுகவுக்குள் வைத்து பாதுகாக்க வேண்டாம். விஜய்க்கு நயினார் சொல்கிறாரு, உயிருக்கு ஆபத்து. கரெக்டாக சீனில் வந்துட்டாங்க பார்த்தீங்களா? பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சு. பாஜக நயினார் ஒரு பக்கம், எடப்பாடி ஒரு பக்கம். யாரை காப்பாற்றுறாங்க? விஜய. யாரிடம் இருந்து? திமுக. அதான் விஷயம். இப்போ திமுக காய்ச்ச குளிர் பேதி அம்மா வந்து கிடக்கு. ஏன் இந்த 3 பேர் ஒன்று சேர மாட்டான்னு பார்த்து அதிமுக ஐடிவிக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி யார்? திமுக அடித்தா முழுக்க விஜயை தனியாக நிறுத்தி வைக்கணும். அதிமுக கூட்டணிக்குள்ளே விடக்கூடாது. எப்படியாவது பிரிச்சிடணும். பிரித்தா திமுக வந்துடும். கண்டிப்பாக ஒன்று சேர்ந்தா திமுக வராது. இல்லை ஏப்பா விஜய் மேலே இப்போ இந்த 41 பேர் போயிருக்குல்ல, விஜய் மேலே தப்பு இல்லைன்னா அவர் போல்டாக வரலாமே, வந்து நிற்கலாமே, ஏன் திரும்ப போய் பிஜேபி அதிமுகவில் ஒளிகிறாரு? இல்லை, நல்ல கேள்வி தான். இப்போ அவருக்கு சிறை பயம் வந்துருச்சு. சிறை தப்பு எங்கே நடந்திருக்கு? தாவேக்கா மேலையா? அதான் உண்மை. கேட்டால் செந்தில் பாலாஜி மேலேனாங்க, அப்புறம் தமிழ்நாடு காவல்துறை சரியாக பாதுகாப்பு தரலன்னாங்க. அப்புறம் ஏன் இப்போ வந்து அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ள ஒழியணும்? போல்டா அஸ்ராகார்கள் எந்த அதிகாரம் தான் நான் பதில் சொல்கிறேன், சொல்லிட்டு போகலாமே. அது மடியில் ரொம்ப கனமாக இருக்க, அப்போ வழியில் கண்டிப்பாக பயம் இருக்கும். அஸ்ராகார்க்கிடமிருந்து இவர்கள் தப்பவே முடியாது. என்ன நடந்தது? ஷூட்டிங் நடந்ததா? மக்களை சந்திக்காமலே விஜய் 7 மணி நேரம் கேரவன் வேனில் ஏன் பூந்து கிடந்தார்? இது கேரவன் வேனுக்குள்ளே என்ன நடந்தது? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும்னு கேட்குறாரு. கண்டிப்பாக இருக்கு. இவங்க தரமாட்டேங்கிறாங்க. அப்போ ஏதோ மர்மம் உள்ள ஒழிஞ்சு கிடக்கு கேரவனுக்குள்ள. அது என்னவா இருக்கலாம்? இல்லை, பொதுவாக கேரவனுக்குள்ள ஒரு மர்மம் இருக்குமே. கேரவன்னாலே மர்மம் இருக்கு. ஆமாம், அது நடிகராகவும் இருக்கலாம், நடிகையாகவும் இருக்கலாம். எல்லாம் ஒழிஞ்சுக்கிற இடம் அது கேரவன் தான். இப்போது விஜய் பிஜேபியிடம் சரண்டர் ஆன பிறகு தான் விஜய் இப்போ கைது செய்யாமல் காப்பாற்றப்படுவாருங்கிற நம்பிக்கை புஷி ஆனந்துக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் விஜய்க்கும் வந்திருக்கு. இந்த அரசியல் பாஜகவினுடைய பாதுகாப்பில் ஹேமா மாலினி அந்தமா கமிட்டி வந்தது. ஆமாம், நிதியமைச்சர் வந்தாங்க. நிதியமைச்சருக்கு தமிழ் தெரியும், ஹேமா மாலினிக்கும் தமிழ் தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஆனால் நம்ம அண்ணாமலை நிதியமைச்சருக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ஹேமா மாலினி நம்ம ஊர் ஸ்ரீரங்கத்து ஐயர் மாமி தான்.
ஐயங்கார் மாமி. ஐயங்கார் மாமி தான். இந்த ஐயங்கார் மாமி எப்படி தமிழ் தெரியாமல் இருக்கும்? அண்ணாமலை ஐயங்காருக்கே டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. இங்கே நம்ம மயிலாப்பூர் மாமி யார், நிர்மலா சீதாராமன், அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ஆக மொத்தம் பாஜகவால் பாதுகாக்கப்படுகிற விஜய் இப்போ அதிமுக கூட்டணிக்குள் 100 சீட்டு துணை முதலமைச்சர் இதெல்லாம் போய் இப்போ பாஜக என்ன சொல்லுகிறதோ, ஏடிஎம்கே என்ன சொல்லு, இவரை கேட்காம ஏடிஎம்கே தொண்டை முறை எங்கே போயிட்டான்? அதிமுக கூட்டத்தில் போய் கொடி ஆசைக்கிறான். தாவேக்கா கொடி கழுத்தில் அதிமுக துண்டை போட்டுக்கிட்டு அதுக்கு நடுவில் எடப்பாடியை வரவேற்றுட்டு விஜய் கட் அவுட்டே வச்சுட்டான். பிரம்மாண்டா கூட்டணி பார்த்தீங்களா? எழுச்சியோட பேசுறாரு. எழுச்சியோட இப்போ தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், ரெட்டை இலை மலர்ந்தே தீரும். இப்படி கதையில் இப்போ விஜய் செப்டம்பர் 27க்கு முன்பு அவருடைய உயரம் பெரிய உயரம். நான் தாண்டா தமிழ்நாட்டு முதலமைச்சர். 2 கட்சிக்குமே பயம் இருந்துச்சு, திராவிட கட்சிகளுக்கு. பனையூர்லேருந்து நேராக நம்ம கேரளம் எங்கே போய் நிற்கும்? தலைமைச் செயலகம் தான், கோட்டை தான். இப்போ அந்த கோட்டை என்ன விழுந்துருச்சு? ஓட்டை விழுந்துருச்சு. இப்போ அசராக்காருக்கு ஓட்டையை அடப்பாரா இல்லை ஓட்டையை பெருசாக்குவாரான்னு தெரியாமல் விஜய் இப்போ முழித்து கொண்டு இருக்கிறார். இப்போ பாஜகவினுடைய தயவில் தான் அசராக்கார்க்கை கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா ஒரு மத்திய அரசு ஐபிஎஸ் மத்திய அரசு தான் கட்டுப்படுத்த முடியும் கண்டிப்பாக. இப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியின் பேரில் அசராக்கார்க்குடைய விசாரணைக்கு தடை வாங்கிவிட்டால் பல ரகசியங்கள், பழைய விஜயுடைய இமேஜுகள் காப்பாற்றப்படும். இல்லைன்னா விஜயுடைய இமேஜ் வெளியில் வந்துடும், பட்டு பாதாளத்துக்கு போயிடும். இல்லை எதிர்பார்த்தாங்களா ஐயா? அதிமுக பாஜகவும் எதிர்பார்த்தாங்களா நான் விஜய் நம்மோட கூட்டணி அது அதுக்கான ப்ராசஸ் நடந்தது. எப்படி நடந்ததுன்னா, புலி படத்துக்கு 5 கோடி ரூபாய் வரி பாக்கி. ஆமாம். அவருடைய கார் வரி ஏய்ப்பு. இப்போ எப்பவுமே பாஜக பொறுத்த வரைக்கும் கண்ணி வைக்கிறது மெதுவாக தான் வைப்பான். கண்ணி மெதுவாக தான், அது சுருக்க இருக்கிறது ஒரே நேரத்தில் சுருக்க இருக்கிறோம், தப்பவே முடியாது. கன்னி வெடியில் இப்போ அமித்ஷா கன்னி வெடி ரொம்ப பலமான கன்னி வெடி, அது தப்பவே முடியாது. அந்த கன்னி வெடியில் கால் மட்டும் இல்லை, ஆளே மாட்டிக்கிச்சு. இப்போ பாஜக கன்னி வெடியில் அமித்ஷா எதை சொல்லுகிறாரோ அதுதான் இப்போ இறுதி முடிவு. ஏன்னா அமித்ஷா முதலே பர்ச்சேஸ் பண்ணிட்டார். யாரை? ஆதவர்ஜுனாவை. ஆதவர்ஜுனா மாமனார் 24 மாநிலங்களில் லாட்டரி தொழில் நடத்துகிறார். மாற்றினு 200 கேஸ் இருக்குது. பாஜகவுக்கு பல ஆயிரம் கோடி நிதி கொடுக்குறாரு, தேர்தல் நிதி. தேர்தல் நிதி தராரு. அப்போது பாஜகவை மீறி அந்த தொழிலே பண்ண முடியாது. குடும்பமே எங்கே இருக்கணும்? திகாரில் இருக்கணும். ஆமாம். அப்போது அவருடைய மருமகன் தான் இவர். இவருக்கு திமுக வரக்கூடாதுயா, யார் வந்தாலும் பரவாயில்ல, இந்த பாலிசி உள்ள நபர். அதே போல் அமித்ஷாவுக்கு என்ன நோக்கம்? திமுக வந்துடக்கூடாது தமிழ்நாட்டில், யார் வந்தாலும் திமுக வந்துடக்கூடாது. அப்போ 2 நோக்கமும் சரியாக இருக்கா? இருக்குயா. பட் முதல் தேர்தலில் இப்படி கூட்டணி வச்சா எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்களோ? எப்படி மக்கள் ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலாம். தன் முதல்ல சிறைக்கு போகாமல் வெளியில் இருக்கணும், தன்னை பாதுகாத்துக்க மக்கள் போனான்னா அதெல்லாம் அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஏன்னா அவர் சிறையில் 1 மாதம் இருந்தால வெளியில் வரும்போது கட்டுடைந்து போகும். அவர் இப்போவே முந்திரி பருப்பு 6, பாதாம் பருப்பு 9, பிஸ்தா பருப்பு 8. அவர் கூட ஒரு ஊட்டச்சத்து நிபுணர் இருக்கார். ஐயா இப்படி தான் நீங்கள் சாப்பிடணும், 50 வயசு நியூட்ரிஷன். ஆமாம், அதாவது டயட்டீஷியன். இதுக்கு மேலே சாப்பிட்டீங்க தொப்பை வந்துடும், உடம்பு குண்டாயிரும், இளமை போயிடும். இதுதான் பார்லி கஞ்சி, குதிரைவாளி, இதுதான் சாப்பிடணும், சுகர் ஏறிடும். இப்படி சொல்லி 2000 கோடி இருந்தாலும் நம்ம போகிற வழியில் ஒரு கபாப்பை வாங்கி கடிப்போம், அவர் கடிக்க முடியாது. கடித்தா என்ன ஆயிரும்? உடம்பு தடிச்சிடும். இப்படி பாதுகாக்கப்பட நபர் நீங்கள் சிறையில் அடைபட்டு கிடந்து என்ன கோவலை கொடுப்பான்? என்ன தட்டு? ஃபஸ்ட் கிளாஸுக்கே ஈயத்தட்டு தான். தட்டு தான் ஃபஸ்ட் கிளாஸுக்கு சப்பாத்தி, தயிர், டால், அவ்வளோதான். இதை சாப்பிட்டுட்டு ஒரு 6 மாதம் உள்ளே இருந்தால் என்ன ஆகும்?
இருக்கட்டும் ஐயா, எத்தனை தலைவர்கள் உள்ள ஜெயிலு போனதுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய தலைவராக வந்தாங்க, வரட்டுமே. அப்போ உள்ள 6 மாதம் இருக்கட்டுங்கிறீங்களா? இருந்துட்டு வாட்டி மிகப்பெரிய தலைவராக மாறிடுவார் விஜய். அப்போ வைகோ இருந்து அதே ஜெயிலில் அடைச்சிடலாமா? வைகோ புட்டாசி சிறையில் இருந்தார், எங்கே வேலூரில். பொட்டா சட்டத்தில் இருந்தார். அவரோட கம்பீரம் என்ன? பார்லிமெண்ட்டில் மிஸ்டர் ராஜீவ்காந்தி, நான் கேட்டுட்ருக்கேன், நீ போயிட்டே இருக்கேன், பதில் சொல்லிட்டு போயா, என்னோட இனம் அழிகிறது, இப்படி சொன்ன கம்பீரமான அது சிங்கம் இப்போ எங்கே இருக்குது? அறிவாலயத்தில் கட்டி வச்சுருக்காங்க இந்த சிங்கத்தை. இந்த சிங்கம் 1 வருஷம் சிறையில் கிடந்தது. இப்போ விஜய் அடுத்த வேலூர் சிறைக்கு தயாரானா திமுக பயப்படுது. கேரவனும் டிரைவரை விசாரிக்கலையே. ஆமாம், கேரவனில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கையா, அதை எடுத்தால் போதுமே, அதை எடுத்து விசாரிக்க. அப்போ திமுக ஏன் பயப்படுதுன்னா, ஒருவேளை திமுக பக்கம் திரும்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம நிலைமை படு பஞ்சம் பாதகமாக போயிடும். விஜய் பட்டும்படாமல், திமுக பட்டும்படாமல் விஜய் அடிப்பது, விஜய் திமுக பட்டும்படாமல் அடிப்பது. அதான் திரும்ப சொன்னார், உங்கள் 2 பேருக்குள்ள ஏதாவது கரெக்டாக அடித்தார். எதுக்கு விஜயை கைது பண்ணல? ஏன் பண்ணல? விஜய் நியாயமான கேள்வி. ஒரு தலித் தலைவன் இப்போ தான் கம்பீரமாக நிற்கிறார். இது வரைக்கும் அவரோட கம்பீரம் நீங்கள் திமுகவில் காணாமல் போயிட்டான்னு பல விமர்சனம் அடித்தாரு, ஒரே அடி. விஜய்க்கும் திமுகவும் ஏதாவது ரகசிய உடன்பாடு இருக்கா? ஏன் இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணலை? சங்கராச்சாரியர் டிரைவரை கூட கைது பண்ணாத திமுக, சங்கராச்சாரியத்துக்கு உள்ளே போட்ட ஏடிஎம்கே. இப்போ அதே போல் விஜய் இன்னைக்கு வரைக்கும் கைது செய்யாமல் இருப்பதுக்கு என்ன காரணம்னு திரும்ப கேட்குறாரு. ஆனால் இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் திமுக பதில் இல்லை. என்ன காரணம்? அமித்ஷாவுக்கு பயப்படுறதா, இல்லை ராகுல் காந்திக்கு பயப்படுறதா, இல்லை விஜய்க்கு பயப்படுறதா, யாருக்கு பயப்படுறது? இல்லை கூட்டணி கட்சிகளுக்கு பயப்படுறதா? திடீர்னு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா கஷ்டமாயிருமே. இப்படி பல போராட்டத்தில் திமுக விஜயை கைதே பண்ணலை. விஜய் எனக்கு டெல்லியிலேருந்து பாஸ் இருக்கார் அமித்ஷா, அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். எனக்கு இப்போ ஒய் பிரிவுலேருந்து இசட் பிரிவு, முன்னாள் முதலமைச்சர்களுக்கு கொடுக்கக்கூடிய இசட் பிரிவு பாதுகாப்பு எடப்பாடிக்கு இருக்குல்ல, அந்த பாதுகாப்பு வேணுமையா? என்னை எதிரிகளாம் சூழ்ந்துட்டான் நயினார் சொல்லிட்டு இருக்காரா? ஆமாம், உயிருக்கே உத்தரவாதம் இல்லை. கரூர் போனான் இன்னைக்கு கொஞ்ச நாள் சொல்லி பனையூர்லேயே பாதுகாப்பு இல்லையா? அங்கேயே ஒரு திறனை ஏறி மனநோயாளி ஏறி சுற்றிட்டு இருக்கான். இந்த நிலைமையில் இப்போ விஜய்க்கு பாஜக அதிமுக கூட்டணியில் ஐக்கியமாகி இப்போ அவர் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் வந்ததை போல வருவதற்கான சூழல் நெருங்கி விட்டது. அப்போ திமுக எதிர்க்கட்சியோட வராதையா? அப்படியா? இல்லைங்க, திமுக விஜய் உடைய அந்த வாக்கு திமுகவை பின்னுக்கு தள்ளிடு. ஏடிஎம்கே ஆளுங்கட்சி, விஜயகாந்த் எதிர்கட்சி இருந்தாரா? ஆமாம், அதே நிலைமை, ஒரே கூட்டணியில் இருந்தாங்க. அதே கட்சி எதிர்கட்சியாக வந்தாங்க. அதே நிலைமை தான் இப்போ திமுகவுக்கு 106 சீட்டு சந்தேகத்துக்குரிய சீட்டு, 106. அப்போ மீதி எவ்வளோ இருக்கு? 126 தான். 126. அப்போ 126 தான் திமுக கூட்டணி கட்சிக்கே கிடைக்கும். திமுக கூட்டணி கட்சினா 2006-11 95 சீட்டு தான் திமுக இருந்ததா? ஆமாம், மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லி காட்டினாங்க. இப்போ அதே நிலைமை தான். இப்போ போன 2016-21 எவ்வளவு? 1.5% தான் ஜெயலலிதா. அதில் திமுக 95 சீட்டு ஜெயிச்சுது, ஆட்சிக்கு வர முடியல. இப்போ அதே நிலைமை 2026. என்ன காரணம்னா, விஜய் ஒரு வலிமையான கூட்டணி, ரெண்டாவது திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி ஒரு பெரிய வாக்கு வங்கி. அந்த எதிர்ப்பு வாக்குகள் தான் இப்போ வெற்றியை தீர்மானிக்குமா? அப்படியா? கண்டிப்பாக அதுதான். விஜயுடைய வாக்கு வங்கி வெற்றி பெற வச்சிடும். திமுகவினுடைய எதிர்ப்பு, திமுகவினுடைய அதிருப்தி வாக்கு வங்கி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அதிமுக பாஜக விஜய் கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கான அடித்தளம் வந்து, நீங்கள் போன தேர்தலையே 3% தான். ஆமாம், 3% இப்போ விஜய் வந்தது பின்னாடி 13.5 மாறிடுச்சு. யாருக்கு? அது திமுக நிறைய பேர் வந்துடுறான். ஆமாம், ஏழை அப்போ அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கு, மக்கள் ஏற்றுக்குவாங்களா? எப்படி? இல்லைங்க, பாஜகவை நேரடி எதிர்க்கிற யாருன்னு கேட்டிங்கன்னா
முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், படித்த தலித்துகள் தான் இருக்கிறான். அவன் பூரா திமுக பக்கம் இருக்கான். வேறு யாரும் அந்த எந்த காலத்துலேயும் பாஜக ஒரு ஓட்டு கூட விழுகாது இவர்களால். அப்போ அவர்கள் வாக்கு திமுக தான், அதிமுக விழுகாது. அதிமுக ப்ளஸ் இப்போ பாஜக ப்ளஸ் விஜய், அவ்வளோதான். இது திமுகவோட ஒரு 5 மடங்கு 7 மடங்கு 10% அதிமுகவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.